வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து தீபிகா கிட்ட பேசினிருக்காரு. தீபிகா, நீ சொன்ன மாதிரி எல்லாமே நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே எங்கள் ரூட்டில் நீ வரக்கூடாது, முக்கியமாக மல்லிகிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் செய்யக்கூடாது. ஐயோ விஜய், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமேல் எந்த பிரச்சனையும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். உன் பொண்ணுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த மல்லி என்னோட டார்கெட்டில் தான் இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, நானும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு காலம் தான். உன் பொண்ணு மட்டும் இங்கே வந்து ரேஸில் கலந்துன்னு இருந்தால் அவன் நிலமை என்ன இருக்குன்னு நீயே யோசிச்சு பார்த்துக்க. இதுக்கு முன்னாடி சீசாவோட போட்ட தெரிஞ்ச எனக்கு வேறு எதனா பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அவனை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் விஜய் சைலண்ட்டாக ஒரு பக்கம். சரி ஓகே, எங்கே அடங்கி போகணுமோ அங்கே அடங்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபிகா கிட்ட அடங்கி போயிடுறாரு. இதுக்கு மேலே பேசக்கூடாது எதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் தீபிகா திடீர்னு ஃபோன் பண்ணி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. விஜய் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வருது. இன்னும் அப்படியே எரிசலாவது ஒரு பக்கம். என்னடா இது, ஒரு பக்கம் இந்த ஐஸ் இருந்துன்னு வெண்பா இருந்தால் தான் ஓடுவேன்றா, அந்த வெண்பா இருந்துன்னு இனிமேல் ரேஸ்லேயே கலந்துக்க மாட்டேன், நான் அப்பா சொன்னதை பேச்சை கேட்டு சைலண்ட்டாக இருக்கேன். இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஸில் நல்லபடியாக நம்ம விஜய் மூலமாக கலந்துக்கே வச்சுறாங்க. விஜய் கொஞ்சம் போகிறாரு, ஃபோனை ஆன் பண்ணிடுறாரு. மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ரேஸில் விடலாம், நான் வரேன், ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணங்கள் தானங்க, எல்லாமே அந்த நல்ல எண்ணத்தினால தான் நடந்து இருக்கிறது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, சரி மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்தாரு. ஓகே, இவளுக்கு பயந்து நாம் எதுக்கு வெண்பாவை ரேஸில் கலந்து விடாமல் இருக்கணும், ஒரு வெண்பாவை ரேஸில் கலந்துக்கணும், நம்ம பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு ஒரு நல்லதோர் தொடக்கமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க, இந்த விஷயத்துக்கு பயந்து அவங்கள வந்து ரேஸில் கலந்து விடாமல் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக தான் இருந்திருக்கும். ஆனால் விஜய் சிறப்பாக யோசிச்சு இந்த ரேஸில் நம்ம வெண்பாவை கலந்துக்க வைக்கிறாங்க. அதுலேயும் நல்லா ஓடுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. கரெக்டாக நம்ம ஐஸு தான் ஃபஸ்ட்டு எட்டுனது கொடுக்கறதுக்கு பாஸ்ட்டாக ஓடிடுறாங்க. அந்த சமயத்தில் மீண்டுமா அப்படின்ற மாதிரி பாதி வழியிலேயே போட்டுறாங்க. உடனே நம்ம வெண்பா முன்கூட்டியே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இவளை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே ஓடி போயிட்டு அதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம திருப்பி அப்படி ரூல்ஸில் இல்லை, கரெக்டாக அந்த கூட்டான வந்தால் மட்டும்தான் அவனும் சொல்கிறாங்க. திருப்பி ஐஸ் எழுந்து ஓடி வந்து அதை கொடுக்குறாங்க. உடனே பார்க்கணுமே, ஒரு சுறவலிக்கெல்லாம் பியது அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. ஓட்டம் வெண்பா அப்படியே சும்மா மூச்செல்லாம் ஒரு பக்கம் திணற ஆரம்பிச்சது. கரெக்டாக கொஞ்சம் டெஸ்ட் மிஸ்ல அப்படியே போய் அவங்க வின் பண்ணிடுறாங்க. அந்த வின்னிங் இருக்கே வா வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் எல்லாரும் கிளாப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கைத்தட்ட ஆரம்பிச்சிடறாங்க சந்தோஷத்தில். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அந்த பொண்ணு முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காளே, இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்தும் போது பார்க்கணுமே, ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு அந்த வேகத்தில் ஒரு பக்கம் ஓடி வந்தனால மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனே அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆல்ரெடி எல்லாமே ஒரு பக்கம் ஸ்கூல் சார்பில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அப்படியே சும்மா எல்லாரும் ஒரு பக்கம் சிறப்பாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெடிக்கெட் எல்லாமே கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வெண்பா ஸ்டேஜுக்கு கூட்டு போகிறாங்க. வெண்பா ஸ்டேஜில் பேசுகிறாங்க, இந்த வெற்றி என்னோட வெற்றி மட்டும் இல்லை, எல்லாரோட வெற்றி தான், எல்லாரோட முயற்சி தான் இது, நான் மட்டும் இதில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. அதை கேட்டு உடனே பார்க்கணுமே, ஐஸுக்கு ஒரு பக்கம் பாத்தியம்மாவை எந்த அளவுக்கு என்னை இரிட்டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னால் ஜெயிக்க முடியல, நான் என்னால் தான் அவள் தோத்துருப்பேன் அப்படின்றத அவள் சொல்லாமல் குத்தி காட்டுறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் உடனே ஒரு பக்கம் தீபிகா கோவம் வந்துடுது. இந்த மேடையில் வந்து இங்கே வந்து போலீஸ் அதிகாரியே வந்துருக்க, தீபிகா தான் இப்போதைக்கு மெடல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆசையாக இருந்தாங்க தான் பொண்ணுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து தான் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டை வந்து நம்ம பொண்ணு கொடுத்துட்றாரு, செகண்ட் வந்து நம்ம வெண்பா கொடுக்குறாங்க. ஆனால் அங்கிறவங்க எல்லாருமே அந்த மெடல் வந்து தகுதியானது, இவங்க 2 பேரும் தான் ஜெயிச்சாங்க அந்த போட்டில். ஆனால் ஐஸுவோட முட்டாள்தனத்தினால கொஞ்ச நேரத்தில் தோத்துட்டுப்பாங்க. வெண்பா தான் நிறைய எஃபெக்ட் போட்டா, வெண்பாவுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு வரவேற்பு எல்லாமே பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கிளாப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஆனந்தமாக இருக்குது. பரவாயில்லடா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழந்தை ஓடி போயிட்டு ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா சீரியல்லையும் எல்லா படத்துலையும் அது எப்பட்றா கரெக்டாக ஹீரோவோட பொண்ணு தான் ஜெயிக்குமா, மற்ற எந்த ஒரு குழந்தைக்கும் திறமை இல்லையா, நான் ஓடாதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்டில் இதாம்பா எழுதியிருக்கு. கான்செப்டில் எழுதியிருக்கிற மாதிரி தான் இவங்க என்னதான் ஒரு பக்கம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அவங்க வர்ற வரையும் இவங்களை ரன்னிங் ரேஸாக நாங்கள் ஓட விடுவோம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஸ்லோ ரேஸ் மாதிரி கூட ஓட விடுவோம். அவங்க வந்த மேலே தான் ஃபாஸ்ட் ரேஸ் மாதிரி இவங்க கரெக்டாக அந்த நொட்டிக்கு அப்படியே திக் நிமிடங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் மக்களிடையே ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க வைக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் எல்லா டேரக்டரும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வச்சுன்னு இருக்காங்க. தொடர்ந்து கண்டினியூவாக அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் சீனை உருவாக்கின்னு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இருந்தாலும் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க. நிறைய சிக்கல்கள், நிறைய இன்னல்கள் எல்லாமே ஒரு பக்கம் தாங்கி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். இதுக்கு மேலே இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் திங்க் பண்ணலாம். ஆனால் அது போல் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்காக யோசிச்சா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஜிக்கே இல்லாமல் வச்சா கண்டிப்பாக நடக்காது. அதுன்றது நமக்கே நல்லா தெரியும், அது நடக்காது, இது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே நல்லாவே தெரியும் இந்த விஷயம் தான் நடக்கும், இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி, போனதெல்லாம் போச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம், ஏதுடா பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் உன்னோட மூவ் என்னவடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா நம்ம இடத்துல இப்போ அப்படியே சும்மா காற்று ஒரு பக்கம்
அடிக்குது குண்டு காற்று அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மும்பை டெல்லி எல்லாம் தாலி ஒரு பக்கம் அப்படியே சும்மா பிறந்து கட்டுமா மழை. அதனால் இந்த இடத்துல ஒரு பக்கம் நம்மளை பிறந்து கட்டுது. எங்கேயோ கடவுளே, காற்று ஒரு பக்கம் அங்கே இருக்கிற எஃபெக்ட் இங்கே வந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆடி மாதம் காற்று அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் தான் காற்று அடிக்கும். அது என்னடா இப்போ முன்கூட்டியே அடிக்குது, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, ஏடா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் எரிசல் தான் ஆகுது. என்னங்க பண்ணுறது, ஒரு செகண்ட் காற்று அடிக்கிறத பார்த்தா நான் ஆசையாக வளர்த்த மரமெல்லாம் புட்டுக்குன்னு உடஞ்சி வந்துட்டா என்ன ஆகுது சொல்லுங்கள் பக்கம். நாமளே ஒரு பக்கம் ஆசையோட கனவோட லட்சியத்தோட வாழ்த்தன்னு இருக்கோம். இந்த மரம் இந்த இடத்துல இருக்க அழகாக இருக்கும். அழகுன்றதோட இயற்கையாக ஒரு செழுமையான ஒரு இடத்துல நம்ம வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற இடத்த வச்சு நம்ம சிம்பிளாக அழகாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து இந்த கடவுளுக்கே பொறுக்கல போல். கடவுளே ஒரு பக்கம் அதை எப்படின்னா உடச்சி தள்ளிடுவேன், என்கிட்ட இருந்தால் நான் உடச்சி தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி யோசனை இருக்காரு போல். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்பா என்னென்னலாம் நடக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் வேறு ஒரு பக்கம் டுபாக்கூர் மண்டியன் தலையை தொங்கு போட்டுனே உட்காந்துக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. வழியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகத்தர்கள். ஒத்தையடி பாதையில் காவி ஓடுறேன் அக்கா